டே புஷ்பராஜ் வாங்க. இதோ வந்துட்டேன். ஹலோ गाइस, நான் புதுசா ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சிருக்கோம். டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி ஒரே நாள்ல ஈஸியா சம்பாதிக்கலாம். ஆமா, 100 ரூபாய் இல்ல 200 ரூபாய் இல்ல லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். மாசத்துக்கு இல்லைங்க, டெய்லி சம்பாதிக்கலாம். மணி 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 மணி. புஷ்பா 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 புஷ்பராஜ். அது என்ன ஆப், எப்படி சம்பாதிக்கிறது, கார்ல வாங்கி ஜாலியா இருக்குன்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே. ஓகே. எங்க சேனல் ரூல்ஸ் இதுதான். பார்க்கறோம் சொல்லுவோம், சொல்றோம் சொல்லுவோம். ஆமா गाइस, இதுக்கு ஜாயினிங் ஃபீஸே இல்ல, நீங்க ஃப்ரீயா ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி? ஃபர்ஸ்ட் 4 நாளைக்கு டெய்லி 5 டாஸ்க் கொடுப்பாங்க. ஒரு டாஸ்க்கு 10 ரூபான்னு ஒரு நாளைக்கு 50 ரூபா தருவாங்க. 4 நாளைக்கு 200 ரூபா கிடைக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்கிரேட் கிடையாது, அப்கிரேட். எந்தம்மா புஷ்பாக்கே இங்கிலீஷா? புஷ்பராஜ். गाइस, நீங்க அப்கிரேட் பண்ணீங்கன்னா நீங்க விஐபி ஆயிடுவீங்க. விஐபினா வேலை இல்லாத பட்டதாரி கிடையாது, உண்மையான விஐபி ஆயிடுவீங்க. गाइस, அதுல மொத்தம் 9 லெவல் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் லெவல்ல நீங்க மாசம் 2100 ரூபாய் சம்பாதிக்கலாம். சும்மா இருந்தா கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. गाइस, லாஸ்ட் 9வது லெவல்ல ஒரு மாசத்துக்கு 42 லட்சம் கிடைக்கும். 42 லட்சம். அதை எப்படி அப்கிரேட் பண்றதுன்னா ரொம்ப ஈஸி. லெவல் 1க்கு 1800 ரூபாய் கட்டணும். என்ன பாக்குறீங்க? உங்களை பத்தி எனக்கு தெரியும். 1800 எப்படி கட்டுறது தானே பாக்குறீங்க? சொல்றேன், அதுக்கு தானே நான் இருக்கேன். நீங்க கட்டின ஃபீஸை 1 மந்த்ல ரெக்கவர் பண்ணிக்கலாம். இதோட வேலிடிட்டி 1 இயர். அப்போ 11 மாசம் உங்களுக்கு லாபம் தானே? அது மட்டும் இல்ல, இதுல எஃப்டி ஆப்ஷனும் இருக்கு. பாத்தீங்களா? சோப்பு வேணுமா சோப்பு இருக்கு, சீப்பு வேணுமா சீப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆமா, எஃப்டி என்னது தெரியாதா? தெரியாதே. சொல்றேன். எஃப்டினா ஃபிக்ஸட் டெபாசிட். அதாவது உன் பேர்ல ஒரு 10,000 ரூபாய் போடுவேன். ஒரு 6 மாசம் கழிச்சு அந்த 10,000 ரூபாய் நானே எடுத்துப்பேன். என்ன, நீயே பாம்பிப்பியா, நீயே எடுப்பியா? அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம். என்ன கதை இது? அது பேர் தான் ஃபிக்ஸட் டெபாசிட். நல்லா இருக்கே. இரு பயப்படாத, சும்மா தான் சொன்னேன். ஃபிக்ஸட் டெபாசிட்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை உன் பேரில் போட்டு வச்சுக்கணும். ஆனால் நார்மல் பேங்க்கில் நம்ம அப்பப்போ எடுப்போம்ல, அந்த மாதிரிலாம் எடுக்க முடியாது. ஒரு 1 இயரோ 2 இயரோ அதுக்கப்புறம் மொத்தமாக எடுத்துக்கலாம் நீ. அதுக்கு பேர் தான் ஃபிக்ஸட் டெபாசிட். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. பேங்க்கில் ஒரு வருஷத்துக்கு 8% இல்லைன்னா 7% கொடுப்பாங்க. ஆனால் இதில் ஒரு நாளைக்கு 10 இல்லைன்னா 15% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. எந்தம்மா பேங்கோட பெரிய கையா இருக்கும் போல்த. ஆமா गाइस, இதெல்லாம் கேட்கும்போது உடனே ஜாயின் பண்ண தோணுதுல. நீங்க உடனே இப்போ ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி சொல்லுமா? சொல்றேன். இந்த மாதிரி தான் நிறைய யூடியூபர்ஸ் ஒரு ஆப்பை ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு. அது என்ன ஆப், என்ன ஸ்கேம்னு டீட்டெயிலாக பார்க்க போறோம். 4, 5க்கு உங்களோட ஸ்டேஜ் அப்கிரேட் பண்ணுங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி அப்கிரேட் பண்ண வச்சாங்க. ஒரு ஃபேமிலிலேயே 2 lakhsக்கு மேலே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் எந்த ஒரு ரிட்டர்ன்ஸும் வரல. ₹100 வரைக்கும் எங்கள்கிட்ட வாங்கினாங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு ரிட்டர்ன்ஸ் கூட எங்களுக்கு கொடுக்கல. 300 கோடியில் இல்லை, நிறைய பேர் இதில் லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்போடைய பேரு ஜிஎம்ஆர். ஆமா, டாஸ்க் நீங்களே என்ன டாஸ்க் கேக்குறீங்களா? இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல வர ஸ்பான்சர் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணணும். பொதுவாக இந்த மாதிரி ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு ஆப்க்கு 2 ரூபா இல்லைன்னா 3 ரூபா கொடுப்பாங்க. ஆனால் இதில் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணால் 400 ரூபாய் தராங்க. ஆனா இதுல காமெடியான விஷயம் என்னன்னா, இந்த ஆப்லாம் மொபைல்ல இன்ஸ்டாலே ஆகாது. என்னடா சொல்ற? ஏன்னா அதெல்லாம் ஒரு அனிமேஷன். இன்ஸ்டாலே ஆகலன்னா அப்புறம் அவன் எப்படி காசு கொடுப்பான்? அப்ப 600. அப்படி இருந்தும் மக்கள் நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ஏமாந்து போயிருக்காங்க. என்னடா நடக்குது இங்க? ஏன்டா எல்லாம் அதில் போய் விழுறீங்க? எத்தனை ஸ்கேம் வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்கடா. என்னுடைய பெரும் கோபத்தில் இருக்கிற பேரன்பை நீ புரிஞ்சுக்கலைன்னா நீ என் உறவினே இல்லை. இருங்க போகாதீங்க. அடுத்தது ஒரு பெரிய காமெடிக்குது, அது கேட்டு போங்க. பேங்க்லயே எஃப்டிக்கு ஒரு வருஷத்துக்கு 7% தான் வட்டி தருவாங்க. ஆடா நம்ம மாப்பிள்ள ஒரு நாளைக்கு 15% வட்டி தரான். ஏன் எனக்கு மனசே கேட்கல. என் அம்மா கிட்ட எம்மா ஒரு நாளைக்கு 15% வட்டி தரான்னு சொன்னியா? சொன்ன. இதுதான் ஜோக்கு. என்ன கொடுமை சரவணன். கேட்கவே காமெடியா இருக்கு. இந்த ஆப்பை மக்கள் எப்படி தான் இன்ஸ்டால் பண்றாங்கன்னு தெரியல. எது கொடுத்தாலும் சாப்பிடுறது.
இப்படி இருந்தா பிஸ்கெட்ல ஏன் மயக்க மருந்து வச்சு கொடுக்க மாட்டாங்க? மக்கள் ஏன் இதை நம்புறாங்கன்னா 2 விஷயம். ஒன்று மக்களுக்கு பண பிரச்சனை, இன்னொன்று நம்ம ஃப்ரெண்டு சொல்கிறானே நம்பலாம் அப்படின்ட்டு நம்பிக்கை. ஃப்ரெண்ட்ஸ் யார் ரெஃபர் பண்ணுறாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரெஃபர் பண்ணி அவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்க ஜாயினிங் ஃபீஸ்லேருந்து ஒரு கமிஷன் கிடைக்கும், அதனால் ரெஃபர் பண்ணுறாங்க. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? அதாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மை V3 ஆட்ஸ் அவனாச்சும் பரவாயில்ல, ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணா சத்து மாத்திரலாம் வித்தான். இவங்க ஒன்றுமே இல்லையே, அனிமேஷனை காட்டி ஏமாத்திங்கிறானே. நித்யா, இது மாதிரி பண்ணவங்களா கவர்மெண்ட் சும்மா விடுன்றியா? வருவான் ஒருத்தர் தட்டி கேட்க கண்டிப்பாக வருவான். ஆமாம், கவர்மெண்ட்க்கு வேறு வேலை இல்லை பாரு. நீ பணம் கட்டும் போது கவர்மெண்ட் கேட்டால் கொடுத்த 8000 கோடி எடுத்துகிட்டு 8 ஊர் தாண்டி போனவனையே கவர்மெண்ட் ஒன்றும் பண்ணலை. இப்போ பண்ணவா போகுது? ஆரம்பத்தில் இந்த ஆப்பை நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. யாரு சொல்கிறேன், ஐயோ எனக்கு வந்துச்சே. யூடியூபர்ஸ்லாம் இதை ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. திடீர்னு இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணாதீங்க, தப்பு நடந்துருச்சு, நான் வேறு ஆப் சொல்கிறேன் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னு சொல்கிறாங்க. இதில் எதுவுமே வந்து யூஸ் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஸோ அசல்ட்டாக வந்து பண்ணால் ஜிஎம்ஆர் லாங் ப்ரெஸ் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, ஓகேங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஜிஎம்ஆர் க்ளோஸ் ஆகிடுச்சு. என்னடா நடக்குதுங்க? என்ன ரங்கா ஜோக் கட்டுறீங்களா? நித்யா, உங்களுக்கு இந்த எம்ஜிஆர் படத்தில் கண் போன போக்கிலே தெரியுமா பாட்டு? தெரியுமே, கண் போன போக்கிலே. போதும் நீ பாட்டு. அதில் திருந்தாத உள்ளங்கள்னு ஒரு லைன் வரும்ல, அது தெரியுமா? தெரியுமே, அதையும் பாட்டா படிச்சிருவா. பாடி போல. திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம். போதும் நீ பாட்டு. இந்த பாட்டு கேட்கும்போது இந்த யூடியூபர்ஸ் நம்ம தான் வருது. இது ஸ்கேம்னு தெரிஞ்சும் ஏன் அந்த மக்களை ஏமாத்துறாங்கன்னு தெரியல. இதனால என்ன லாபம்னு தெரியல. லாபம் தான். ஆமா, அவங்களுக்கு லாபம் தான். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய ஸ்கேம் வரும், ஸ்கேம்ல இருந்து தப்பிச்சுக்கோங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆமா, திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம். புஷ்பா 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 புஷ்பா. காப்பி ரைட்ஸ் போட போறாங்கடா. ஐயோ, அது வேற பிரச்சனை இருக்குது. சரி காய்ஸ், பாய்.